கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் ஒரே ஊரைச் சேர்ந்த 5 பேரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பேச்சை கேட்க காலை முதலே உணவு, குடிநீரின்றி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்தனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பேச்சை கேட்க காலை முதலே உணவு, குடிநீரின்றி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்தனர். இரவு விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே கட்டுக்கடங்காத கூட்டத்தில் சிக்கியவர்கள் மயக்கமடைந்து விழுந்தனர். அதே நேரம் விஜயும் உரையை முடித்து புறப்பட்ட போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் கலைய முற்பட்டனர். இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து மூச்சுவிட முடியாமல் மூச்சு திணறி உள்ளனர். இந்த சம்பவத்தில் 9 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் என 40 பேர் உயிரிழந்தது தமிழகத்தை உலுக்கியது. இதனிடையே கூட்ட நெரிசலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஸ்வநாதபுரி கிராமத்தைச் சேர்ந்த தாய் ஹேமலதா, அவரின் மகள்களான சாய் லக்ஷனா, சாய் ஜீவா ஆகியோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதேபோன்று ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா, பிரியதர்ஷினி, அவரது மகள் தரணிகா, 60 வயது மூதாட்டி அருக்காணி உள்ளிட்ட 5 பேர் கூட்டத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விஜய் வருகைக்காக சுமார் 7 மணி நேரமாக தொண்டர்களும் மக்களும் காத்திருந்ததாகவும், நீண்ட நேரம் உணவு, தண்ணீர் இன்றி இருந்ததால் உடல் சோர்வுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் போலீசார் தடியடி நடத்தியதன் விளைவாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் தான் உயிரிழப்பு நடந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 10,000 பேர் கூடும் இடத்தில் 25,000 பேர் கூடியதாகவும், போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் பலர் குற்றம் சாட்டினர். போலீஸே இல்லங்க, முன்னாடி வண்டிக்கு முன்னாடி கார்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் 10 போலீஸ் இருந்திருப்பாங்க. முன்னாடி வண்டி கீழே விழுந்துடக்கூடாது, அது மட்டும் தான் இருந்தாங்க. சுத்திலும் ஒரு போலீஸ் கூட இல்ல. இடம் குறுகலா இருந்தனால இடம் நெரிசல் அதிகமாகிடுச்சு. அது கரெக்டான ப்ரொடெக்ஷன் பண்ணலங்க. கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாலோ, கரெக்டான பாதுகாப்பு இருந்திருந்தாலோ இவ்வளவு தூரம் இருக்காது. இங்க கரெக்டான ப்ரொடெக்ஷன் இல்லை. இது காரணம் கரெக்டான ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்கு. சரியான வழிமுறைகள், கயிறை கட்டி, இப்போ மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா கயிறை கட்டி பாதுகாத்து ஓரம் கட்டி நிறுத்தி தூரத்தில் நின்று பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணணும். ஏன் மக்களை கொண்டு போய் எல்லாத்தையும் வேணும் முன்னாடி போகிற அளவுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்குறாங்க போலீஸ்? அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஓரமாக நிறுத்தி பார்க்க வைக்கணும். அதுக்குண்டான இடங்கள் பேசி ஒதுக்கி கொடுக்கணும். அதுதாங்க எங்களோடது. காவல்துறை நல்லா கண்காணிச்சிருக்காங்க. அவங்க சரியா பார்க்காம விட்டாங்க. அது ஒரு தவறுங்க. காவல்துறையும் குற்றம் சொல்லலாங்க. கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க பிரேத பரிசோதனை அறை முன் உறவினர்கள் அழுதபடி காத்திருந்தது பார்ப்போரை கண்கலங்க வைத்தது.